ஷேய் பார்வதி அம்மா பேசுகிற இந்தியா நாடு கவர்மெண்ட் லாயர் நீதிமன்ற கோர்ட்டில் அனைத்து உள்ள அவன்ட்டு தான் அந்த கணக்கு தெரியும். அந்த கணக்கு அது அரசியல்வாதி கொடுத்துருப்பான். சட்டத்தில் ஓட்டு இருக்குது, சட்டத்தில் ஓட்டு இருக்குது, சட்டத்தில் ஓட்டு இருக்குது. நாங்கள் ஓட்டை கீழே பண்ணுதோம், பஞ்சாயத்து போர்ட்டில் பண்ணுதோம், எம்எல்ஏ பண்ணுதோம், எம்பி பண்ணுதோம், மந்திரி பண்ணுதோம், முதலமைச்சர் பண்ணுதோம். நீ பார்த்து சட்டத்தில் ஓட்டு இருக்குன்னு அணைச்சி அதை வெளியில் காப்பாற்றி விடுற கணக்கு தப்பு. அதனால் கவர்மெண்ட் லாயருக்கு மெமோ பேப்பர் பட்டியல் போட்டு நோட்டீஸ் கையில் கொடுத்துருப்பான். அந்த நேரம் முப்படை இராணுவம் வானரப்படை 75 வருஷம் ஆண்டு காலமாக நீதிமன்ற கோர்ட்டில் இருந்த எல்லா வழக்கறிஞர்களும் கவர்மெண்ட் லாயர் பூரா கணக்கு கேள்வி எல்லாரும் கூப்பிட்டு விசாரணை நடக்கும். முக்கால் சத்தியம். தப்புக்கு கணக்கு நான் ஆட கொடுக்கல, தப்பு கணக்கு பூமி அழிக்க கொடுக்கல, தப்புக்கு 2ஆம் நம்பராக கொடுத்து மில்லு தொழிற்சாலை கையெழுத்து போட்டு வாங்க கொடுக்கல. நீ ஆட்டு பேங்குகளை நிப்பாட்டி பேங்குகளை வச்சு பல கோடி பேப்பர்களை விட்டு பாழாக்குறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். உயிர் வாழ்வதற்கு மாநில பிறவிக்கு பூமியில் நான் கொடுத்துருக்கேன். பூரா அந்தந்த குளத்துகளை பூரா தண்ணியை திறந்து விடுதான். ஏப்பா நீதிமன்ற கோர்ட்டில் நானே சொல்கிறேன் ஒரு பதில், நல்லா கேட்டுக்கோப்பா. பார்வதி அம்மா சொல்கிறேன், எல்லா குளங்களும் தண்ணி பெருக்குதார், மழை பெஞ்சு பெருக்குதார். அதில் குழாயை போட்டால் அவன் தண்ணி குழாய்களை போட்டால் விவசாயம் பண்ணுறவன் 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுருக்கிறவன் நெல் விளையும் நவதானி விளையும். அவன் சாப்பாட்டு போகிறதுக்கு வீட்டில் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு அவனால் நிம்மதியாக போவான். நீ பஞ்சாயத்து போர்டு இவன் பூரா அமைச்சது பூரா டார்டாராக அடித்து டார்டாராக உடைச்சி டார்டாராக விட்டு டார்டாராக குளத்துகளை பூரா மீன் பாசை விட்டு பூரா பாழாக்கி வச்சுருக்கேன். இது என்ன காரணம்? அதுக்கு தான் கவர்மெண்ட் லாயர் அனைத்து உள்ள சிக்கலை மாட்டி உள்ளே வருவான். அந்த நேரம் விசாரணைக்கு முக்கால் சத்தியம் அறிவு கொடுத்துருக்காருல, இதெல்லாம் தப்பிச்சலாமா? அது அரசியல்வாதி கூத்து செஞ்ச கூத்து, அவன் செஞ்ச கூத்து. அதுக்கு தான் அவனுக்கு அந்த முதலமைச்சராக இருக்கிறவனுக்கு அந்த பட்டியல் போயிடும், எம்எல்ஏவுக்கு அந்த பட்டியல் போயிடும், நோட்டீஸ் எம்பிக்கு பட்டியல் போயிடும், அடுத்தாப்புல எம்எல்ஏவுக்கு போயிடும், அடுத்தாப்புல கீழே பஞ்சாயத்து போர்டு உள்ளவனுக்கும் போயிடும். அப்போ என்ன செய்வாங்க? வானரப்படை முப்படை வீரர்கள் எல்லாம் அங்கே கட்சி ஆஃபீஸு பூரா பஞ்சாயத்து போர்டு எத்தனை வருஷம் ஆண்டு இருந்தாலும் கூப்பிடாமா, தூக்குடா அங்கே பூரா உள்ள பஞ்சாயத்து போர்டில் எத்தனை தலைவர் இருந்தாலும் போட தூக்கி மாட்டியிருப்பான். அவன் செத்து போனாலும் அவன் குடும்பத்தாரை தூக்குறாமா. புரியா? உறிஞ்சிய நாடா செத்தவன் வரைக்கும் தோண்டி எடுக்கக்கூடிய கணக்கு கடவுள் தான் எடுப்பாரு. முக்கால் சத்தியம், கடவுள் தான் தோண்டி எடுப்பார். தோண்டி எடுத்து பிரிக்கி எடுத்து விடுவார். ஏண்டா தப்பு பண்ணதா பூமியில் விட்டுருக்க அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். அவன் சட்டத்தை வகுத்தது, சட்டத்தை போட்டது கணக்கு எல்லாமே பெட்டிஷன் நோட்டீஸை விட்டுறப்பா. நோட்டீஸ் விட்டு கோட்சார் தான் கொடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு மேலே அப்பாறப்பட்ட கடவுள் பூமியில் கணக்கு போட்டார், நீதி அரசர் போட்டார், நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. வானரப்படை இராணுவம் முப்படை தான் கொடுக்கணும் நோட்டீஸ். நீ அடிச்சு வச்சுக்கோ, கணக்கு விட்டாச்சு. நீங்கள் கொடுக்குற கணக்கு கைலாசத்தில் ஜட்ஜி கொடுத்து எழுதிட்டார். முக்கால் சத்தியம்.